அம்மா நம்ம மம்முட்டியோட படம் ஒன்று பார்த்துருக்கோம்ல, நண்பகல் நேரத்து மயக்கத்திலேன்னு, அது ஞாபகம் இருக்கா? அதுல வந்து மம்முட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு அவன் வந்து அதுதான் அவன் பொண்டாட்டி பசங்கன்னு சொல்லி அங்க கிராமத்துல வந்து ஒரு வாழ்க்கை வாழ்வான். ஆனா உண்மையான பொண்டாட்டி வந்து இன்னொரு இடத்துல இருந்து வருவாங்க. அதுதான் அது வந்து என்னன்னா டிசோசியேட்டிவ் ஃபியூக்னு வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து டெய்லி இங்க இருந்து அந்த தெருமுனை வரைக்கும் போறேன்னு வச்சுக்கோயேன். நான் வந்து வேணும்ட்டே இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவேன், அப்படி டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க யாருன்றதே மறந்துடுவாங்க. டிசோசியேட்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. அது அங்க போயிட்டு சில பேர் வந்து கொஞ்சம் மறப்பாங்க, சில பேர் வந்து தான் யாருன்றது முழுசாவே மறந்துடுவாங்க. இந்த நண்பகல் நேரத்து மயக்கத்திலே அந்த படத்துல வந்து அவன் யாருன்றது ஃபுல்லாவே மறந்துட்டு அங்க போய் புது ஆளா வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி நிறைய நியூஸ்ல வந்து கேஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க புது உலகத்துல போய் புதுசா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வந்து டிசோசியேட்டிவ் ஃபியூக்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கணுமா என்ன? ஆமா, அதுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து தான் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போயிட்டு தெரப்பிலாம் எடுத்து சரி பண்ணுவாங்க. ஓ, சைக்காட்ரிஸ்ட். தேங்க் யூ. சூப்பர்.